வணக்கம். மாமனிதர்கள் என்ற ஒரு தலைப்பில் தமிழகத்திற்கு, இந்தியாவிற்கு, ஏன் உலகத்திற்கே நல்வாழ்வளித்த சான்றோர் பெருமக்கள் பலரை பற்றி பார்த்து வருகிறோம். இதை கேட்ட பார்த்த பலர் நம்மை பாராட்டுவதும் நமக்கு பெரும் மகிழ்வை தருகிறது. நம்முடைய யூடியூப் சேனல் என்ன நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த சிந்தனைகளில் இதுவும் ஒன்று. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மாமனிதர் யார் என்றால், எந்த கப்பல் மூலமாக வியாபாரம் செய்ய வந்து நம் இந்தியாவை ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள் போன்றோர் அடிமை செய்தார்களோ அதே கப்பல் மூலமாக அவர்களை நாம் வாணிபத்தின் மூலமாக விரட்டியடிக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே யாரும் யோசிக்காத ஒரு செய்தியை தமிழ்நாட்டில் தெற்கு மூலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் பிறந்த ஒரு மனிதர் சிந்தித்தார். அவர் யார்? அவர்தான் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் என்கின்ற வ.உ.சி. இந்த வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் என்கின்ற மனிதர் தன் வாழ்நாளில் சாதித்தவையெல்லாம் எவை? அவருடைய தந்தையார் இவரை ஒரு எழுத்தர் வேலைக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அவருக்கு அந்த எழுத்தர் வேலை பிடித்தமில்லாமல் இருந்தது. பிறகு மகனை சட்டக்கல்வி படிக்க வைத்தார். சட்டக்கல்வி பயின்ற சிதம்பரம் அவர்கள் வழக்கறிஞர் தொழிலை தூத்துக்குடியிலேயே மேற்கொண்டு மிகச்சிறந்த வழக்கறிஞராக, ஊருக்கு உதவும் நல்லுள்ளம் கொண்டவராக, குறிப்பாக ஆங்கிலேய அரசாங்கம் எளிய மக்களை பிடித்து அடக்குமுறை செய்தபோது அவர்கள் மீது சொல்லப்பட்ட வழக்குகளை எந்தவிதமான பணமும் பெற்றுக்கொள்ளாமல் வாதாடி விடுதலை பெற்று தந்த பெருமனிதர் வ.உ.சி. அவ்வப்போது சென்னை செல்கிற வாய்ப்பும் உண்டு. அப்படி சென்னை சென்றபோது அவர் சந்தித்த ஒரு மாமனிதர் யார் என்றால் மகாகவி பாரதி. எட்டயபுரத்திற்கும் ஒட்டப்பிடாரத்திற்கும் இடையில் ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தான் இருக்கும். 2 பேரும் ஒரு மாவட்டத்துக்காரர்கள். பாரதி 882 பிறந்தார். நம்முடைய வ.உ.சி. அவர்கள் 1872 பிறந்தார். 10 ஆண்டுகள் மூத்தவர் பாரதிக்கு. அதனால தான் மாமா என்று அழைப்பாராம் அன்போடு. அவரை சந்தித்த போது கடற்கரைக்கு அழைத்து சென்ற பாரதி அவர்கள், நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், ஆங்கிலேயன் நம்மை சுரண்டுகிறான், அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றாராம். அது மட்டுமில்லை, அதற்கு முன்பாகவே பாலகங்காதர திலகர் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டு நாட்டு மக்களை ஒருங்கிணைக்கும் பணியில் இருக்கும்போது அவரை தன் குருவாக ஏற்றுக்கொள்கிறார் வ.உ.சி. அவர்கள். பாரதியின் உணர்ச்சிமிக்க பாடல்கள், திலகரின் உணர்ச்சிமிக்க எழுத்துக்கள் அவரை வ.உ.சியை நாட்டு கொலைக்கு தூண்டியது. அது மட்டுமல்லாமல் அப்போது அங்கிருந்த தூத்துக்குடியினுடைய அந்த மில்கள், அதாவது தறிநெய்யும் மில்கள் அங்கிருந்தன. அவை எல்லாமே ஆங்கிலேயருடைய கையில் இருந்தது. தொழிலாளர்கள் அடக்குமுறையில் அடக்கப்பட்டார்கள். 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்தார்கள். அவர்கள் தண்டிக்கப்பட்ட போதெல்லாம் அவர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்காக போராடி ஒரு நல உரிமை சங்கத்தை உருவாக்கி காட்டினார் நம்முடைய வ.உ.சி. அவர்கள். அவருடைய முதல் செயல்பாடு என்ன என்று கேட்டால், பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பது, சட்டத்தின் மூலமாக வெற்றி பெறுவது, பொதுக்கூட்டங்கள் மூலமாக அவர்களுடைய மன எழுச்சியை தூண்டுவது. அப்போது அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் யார் என்று கேட்டால், வத்தலக்குண்டிலே பிறந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள். அவரும் சுதந்திர போராட்ட வீரர் தான். பாரத மாதாவுக்கு பெரும் கோயில் எழுப்பியவர் அவர்தான். 2 பேரும் தங்களுடைய பேச்சுக்களால் மக்களை எழுச்சியுற செய்தார்கள். பிறகு ஆங்கில அரசாங்கம் இவர்களை தண்டிக்க வேண்டும் என்று விரும்பியது. எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல கப்பல் கம்பெனியை தொடங்க வேண்டும் என்று நம்முடைய வ.உ.சி. அவர்கள் நினைத்தார். அதற்காக பொருளுதவி பெறுவதற்கு அத்தனை பேரும் சந்தித்தார். அந்த கப்பல் கம்பெனிக்கு பெரும் தொகை தந்து அதனுடைய தலைவராக திகழ்ந்தவர் யார் என்று கேட்டால், மதுரையிலே 4ஆம் தமிழ் சங்கத்தை உருவாக்கிய பாலவனத்தன் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவராவார்.
சேலம் விஜயராவாச்சாரியார் போன்ற பெருமக்கள் எல்லாம் நிதி கொடுத்தார்கள். இந்த நிதிகளை வைத்துக்கொண்டு பங்குதாரர்களை வைத்துக்கொண்டு பாம்பே சென்றார் வஉசி. ஆனால் கப்பல் கிடைக்கவில்லை. ஆங்கிலேயனுக்கு எதிராக கப்பலோட்ட முதலாளிகள் தர மறுத்துவிட்டனர். பிறகு மீண்டும் முயற்சித்து திலகர் அவர்களுடைய உதவியின் காரணமாக 2 கப்பல்களை அவர் இங்கிருந்து கொண்டு வருகிறார். SS காலியா, SS லாவோ 2 கப்பல்கள். அந்த கப்பலோடு அவர் வருகிற போது பாரதி ஒரு வார்த்தை சொன்னாராம். வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு பெண்ணுக்கு ஒரே சமயத்தில் 2 குழந்தைகள் பெற்று கிடைத்தது போல பெருமையடைந்தோம். நீங்கள் கப்பலோட்டிய தமிழன் படத்திலே அதை பார்த்திருக்கலாம். அவர் வருகிற போது வஉசியாக சிவாஜி கணேசன் அவர்கள் வருகிற போது கப்பலில் கரையில் நின்று பாரதி பாடுவார். SV சுப்பையா யாருடைய குரலில் என்றால் நம்முடைய திருச்சி லோகநாதனுடைய குரலிலும் சீர்காழி குரலிலும் அற்புதமான அந்த பாடல் வரும். வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தளமழைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்று பாடுகின்ற அந்த பாடலை பார்ப்போம். கப்பல் வந்தது. இங்கிருந்து இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்குமான போக்குவரத்து தொடங்கியது. இவர் மீது குற்றம் சாட்ட காத்திருந்த அரசாங்கம் என்ன செய்யலாம் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள் இவர் மீது குற்றம் சாட்டுவதற்கு. அப்போது அவர்கள் செய்த ஒரு கொடுமையான செயல் என்ன என்றால், தங்கள் கப்பல் ஓட வேண்டும் என்பதற்காக கட்டணத்தை குறைத்தார்கள், இலவசமாக தந்தார்கள். இந்த கப்பலில் சென்றால் இலவசம் என்றவுடன் நம் தமிழ்நாட்டு மக்கள் சிறிதும் தேசப்பற்று இன்றி நாட்டுப்பற்று இன்றி ஆங்கிலேயன் கப்பலுக்கு சென்றார்கள். வஉசி வாங்கிய கப்பல் நட்டத்தில் ஓடியது. ஒரு நாள் அந்த கப்பல் கம்பெனி இழுத்து மூட வேண்டிய சூழலும் வந்து சேர்ந்தது. இப்போது கப்பல் கம்பெனி மூடியாகிவிட்டது. நாட்டுக்கான சுதந்திர போராட்டம் தொடங்கிவிட்டது. தொழிலாளர் போராட்டத்துக்கு தலைமையேற்று வஉசி நடத்துகிறார். அப்போது தூத்துக்குடியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் ஆங்கிலேயராகிய ஆஷ் துரை. ஆம், இந்த ஆஷ் துரை தான் வாஞ்சிநாதனால் மணியாச்சி ஜங்ஷனில் சுடப்பட்டவர். இந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்தபோது அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அப்போது அவர் மீது பல்வகையான குற்றச்சாட்டுகள், அதிலே ஒன்று சுப்பிரமணிய சிவாவுக்கு அடைக்கலம் கொடுத்தது. என்ன தண்டனை கொடுத்தார்கள் தெரியுமா? அதை நாம் பார்க்கிற போதே மனம் பதைத்து போகும். தமிழ்நாட்டிலே பிறந்த தமிழன் ஒருவனுக்கு நாம் சுதந்திரத்துக்காக போராடிய கப்பல் வாங்கிய அந்த பெருமை மிகுந்த மனிதருக்கு ஆங்கிலேய அரசாங்கம் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தது. இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தவுடன் அதை கேள்விப்பட்டவுடனே அவருடைய தம்பி மனக்குழப்பத்தால் பைத்தியமாய் போனார். ஒருபுறம் வீட்டிலே வறுமை, மறுபுறம் சிறைக்கு செல்ல வேண்டும். தம்பிக்கோ மனநிலை சரியில்லை. இத்தனையும் தாங்கிக் கொண்டு அந்த மனிதர் சிறைச்சாலைக்கு சென்றார். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எப்படி ஆங்கிலேயரிடம் பேசினார்கள் என்பதையெல்லாம் பாரதியினுடைய பாடலை நீங்கள் படித்தால்தான் தெரியும். அந்த துரை என்ன கேள்வி கேட்டான், அதற்கு சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் என்ன பதில் சொன்னார்கள்? துரை சொல்லுகிறானாம், நாட்டில் எங்கும் சுதந்திர தீயை மூட்டினாய், எங்களை நாட்டை விட்டு ஓட்டினாய். உடனே வஉசி சொல்கிறாராம், நாங்கள் 30 கோடி பேர்களும் நாய்களோ பன்றி செய்களோ அப்படின்னு அவர் கேட்குறாராம். இந்த உரையாடலை பாரதியினுடைய பாடலோடு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இத்தகைய நிலையிலே அவர் கைது செய்யப்பட்டு கோவை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அந்த கோவை சிறைச்சாலையில் அவர் நடத்தப்பட்ட விதம் என்ன தெரியுமா? செக்கிழுக்க வைத்தார்கள். செக்கிழுத்தல் என்பது மாடு சுற்றி வர பின்னாக்கு போட்டு எண்ணெய் அடிப்பது. அதில் இந்த மனிதரை, சட்டம் படித்த மனிதரை, பெரிய வம்சத்திலே வந்த மனிதரை அவர்கள் கல்லுடைக்கை செய்தார்கள். கடும் வேலை வாங்கினார்கள். கடுங்காவல் தண்டனை விதித்தார்கள். அந்த செக்கிழிக்க வைத்தார்கள். செக்கிழுத்த செம்மல் அப்போது கூட என்ன நினைப்பாராம், நாம் இழுப்பது செக்கல்ல, இது இந்திய பாரத மாதாவுக்கு கிடைத்த ஒரு தேர், அந்த தேரை நான் சுற்றி சுற்றி வருகிறேன் என்று சொல்லுவாராம். அந்த செக்கு இன்றைக்கும் கூட கோயம்புத்தூரில் அது பார்வைக்கு வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் அங்கு அவ்வளவு சிரமங்களுக்கிடையே அவர் இருந்தபோது தான் ஆஷ் துரை மணியாச்சி ஜங்ஷனில் சுட்டுக் கொல்லப்படுகிறார். இதெல்லாம் நாம் வரலாற்றை பார்த்துக்கிட்டே வர்றோம். பிறகு
இவருடைய தண்டனை காலம் குறைக்கப்படுகிறது. தண்டனை காலம் குறைந்து வெளியில் வருகிறார். வெளியில் வந்தபோது இவரை வரவேற்க ஆட்களே கிடையாது. ஒரே ஒரு தொழுநோயாளி மட்டும் காத்திருந்தாராம். உடம்பெல்லாம் புண். அவர் அருகில் வரவும் இவர், ஐயா நீங்கள் யார் என்று கேட்டார். அவர் அப்படியே கண்ணீர் விட்டுக்கொண்டே, நான் தானே ஐயா சுப்பிரமணிய சிவா என்று சொன்னவுடன் வ.உ.சி. கதறி, உங்களுக்கான நிலைமை, உங்கள் குரலால் தமிழகம் தட்டி எழுப்பப்பட்டதே, இப்படி ஆயிற்று என்று கதறிவிட்டு அழைக்க வந்த ஒருவரிடம் நாம் வாங்கிய கப்பல்கள் என்ன ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தொடர்ந்து பார்ப்போம்.